அதிகாலையில் ஒன்றோ இரண்டோ கிராம்போட மொட்டை நீக்கிட்டு அதை வாயில் போட்டு மென்று அந்த உமிழ்நீர் இறக்குவதனால கிடைக்கக்கூடியதான அநேக நன்மைகளை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். வலுவான நினைவாற்றல் கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏஜ் போக போகன்னு சொல்லதுக்கு இல்லை, இப்போ சின்ன வயசுக்காரங்களுக்கே ஞாபக சக்தி ரொம்ப குறைவு. அந்த ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும். நமக்கு இரும்பு இதயம் கிடைக்கும். இரும்பு இதயம்னு சொன்னால் எப்படின்னு புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இதயத்தை நல்லா வலுப்படுத்தும், இதயத்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கும், நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதுதான் இரும்பு இதயம்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நம்ம சுவாச மண்டலம் சுத்தமாகி சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க ரொம்ப உதவி அளிக்கிறது இந்த கிராம்பு. அப்புறம் இது நம்ம தொடர்ந்து பண்ணுவதனால, ஒரு நாள் 2 நாள் பண்ணால இந்த தீர்வு கிடைக்காது. தொடர்ந்து நம்ம அதிகாலையில் வெறும் வயிற்றில் இப்படி உமிழ்நீர் இது பண்ணி இறக்கிட்டோன்னா நம்ம அந்த கால் கைகள், நம்ம உடம்புல உள்ள முட்டு இருக்குல்ல, மூட்டு பகுதிகள் சீராக இயங்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன நிறைய பேருக்கு இப்போது சின்ன வயசுலேயே நம்ம உட்காந்து எழும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உட்காந்துட்டு எழும்பும்போது ஒரு சில சவுண்டுகள் வரும் மூட்டு பகுதிகளில். அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வராமல் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு இந்த கிருமிகள் மற்றும் இந்த பாக்டீரியாக்கள் அந்த மாதிரிப்பட்ட இதிலிருந்து நம்ம வாயையும் வயிற்றையும் பாதுகாப்பாக வைக்க நமக்கு ரொம்ப உதவி அளிக்குது இது. அது மட்டும் இல்லை, வாய் துர்நாற்றம் வராமல் ஒரு சிலருக்கு பக்கத்தில் பேசுறதுக்கு முன்னாடியே வாய் திறந்தாலே ரொம்ப ஸ்மெல்லு வரும். அந்த மாதிரிப்பட்ட வாய் துர்நாற்றம் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் பற்களின் நோய் தொற்றுன்னா உங்களுக்கே தெரியுமே. பற்களில் இந்த ஈறுகளில் வந்து வீக்கம் போட்டு ஒரு சிலருக்கு வலி ரொம்ப இருக்கும். அந்த இது என்ன பழுப்பு வச்சது மாதிரியெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பல்வலி, சொத்த பல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அப்புறம் பல் வலி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல இந்த கிராம்பை வந்து கடித்து அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த உதட்டு வழியாக நம்ம அந்த உமிழ்நீரை அதுலேருந்து தண்ணி மாதிரி ஒழுகும் பார்த்தீங்களா? அந்த என்ன சொத்தப்பல் இருக்குது, பல்லில் கடிக்கிச்சு அப்படியே வைக்கும்போது நமக்கு அந்த ஒரு காரத்தன்மையினால் நமக்கு அந்த நீர் வடிஞ்சு வரும். அதை நம்ம அப்படியே வெளியே விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்லாம் நமக்கு அந்த பல்வலி வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அப்புறம் கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் சிறுநீரக பிரச்சனைகள் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம உடம்பை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்க இந்த கிராம்பு ரொம்ப உதவி அளிக்குது நண்பர்களே. மட்டுமில்லை, இதை வந்து வெறும் வயிற்றில் காலையில் உமிழ்நீர் இப்படி சவைச்சி இறக்கிறதுக்கு முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு 4 கிராம்பு 5 கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. ஆனால் அதை விட நல்ல ரிசல்ட்டு கிடைக்கக்கூடியதான அற்புதமான ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் என்னன்னா இது தான். நம்ம வாயில் போட்டு மென்று அந்த உமிழ்நீர் இறக்கிட்டே இருக்கிறது தான் நல்ல ஒரு மருந்து. அப்புறம் நமக்கு இந்த பார்வை திறன், இப்போ தான் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க எல்லாருமே கண்ணாடி போட்டுருவோமே. சின்ன வயசில் எல்லோரும் கண்ணாடி போட்டுறாங்க. கண் ப்ராப்ளம் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகம் வந்துடுச்சு. அது என்னன்னா அதிகமாக என்ன சொல்கிறது, அதிகமாக பிள்ளைங்களும் சரி எல்லோரும் இப்போ மொபைல் பார்க்க தொடங்கிட்டாங்க. ஃபுட்டில் வந்து அதுக்கேற்றதான விட்டமின் எல்லாம்
பலவிதமான பிரச்சனைனால நமக்கு கண் பார்வை இப்போது எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி கண் ப்ராப்ளத்தினால நம்ம கண்ணாடி போட்டுரும். அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த இது. இரத்த சர்க்கரையின் அளவு, உயர் இரத்த அழுத்தம், இவை ரெண்டுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடியது இந்த கிராம்பு உடைய நம்ம கிராம்பை அந்த மொட்டை நீக்கிட்டு நம்ம மென்று அந்த உமிழ்நீர் இறக்குறது. இந்த சுகர் அப்புறம் இரத்த அழுத்தம் இந்த ரெண்டுக்கு ரொம்ப நல்லது. உணவு தான் மருந்து. நம்ம வந்து நம்ம உடம்புல வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஐட்டங்களே நம்ம மெடிசனாக எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். பாதுகாப்பாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.